அன்புள்ள ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு காட்டின தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பகுதி நாட்களை நாங்கள் ஆண்டவரே கடத்தி இந்த வாரத்தில் ஒரு புதிய வாரமாக இருந்தாலும், புதிய ஆண்டிலும் நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு இந்த வாரத்தை நாங்கள் காணும்படி கிருபை செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மட்டில்லாத கரம் எங்களோடு இருந்து இந்த வருடத்தை நாங்கள் கழிக்கவும், இந்த ஆண்டின் புதிய நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லவும் என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய பலத்த தருகம் எங்களை அடைத்து கொள்ளும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் ஒரு புதிய வாரத்தின் துவக்க நாளின் காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு எலியாவினுடைய அற்புதங்கள், அவர் என்ன செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிறோம். எலியா கருத்துடன் ஜெபம் பண்ணினார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. பின்பு அவர் ஜெபித்தார், மழை பெய்தது என்கின்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். 2 நாளாகம புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் இந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் எலியாவின் மூலமாக. கீலேயாத்திலே குடிகளில் குடியிருக்கிற திஸ்பியனாகிய ஆகாபை எலியா நோக்கி சொல்கிற வார்த்தை, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருப்பதற்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆகாபனிடத்தில் சொல்லுகிறார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இந்த இடத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடி. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு உனக்கு கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே அது தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்திலே மழை பெய்யாதபடியால் வெகு நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போய்விட்டது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மீண்டும் உண்டாயி, நீ எழுந்து அந்த கேரித் ஆற்றண்டையிலிருந்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கின்ற ஒரு ஊருக்கு போ. அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது இங்கு 3 விதமான பாத்திரங்கள் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமான பாத்திரம் அந்த விதவை. அந்த விதவைக்கு பெயர் இல்லை. சாரிபாத் என்கின்ற ஊரில் அவள் கைம்பெண்ணாக இருக்கிறார். தன்னுடைய மகனோடு இருக்கிறார். அவள்
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எலியா என்கின்ற ஒரு மகன், ஒரு தீர்க்கதரிசி உன்னிடத்தில் வருவான். அவனை போஷிப்பதற்கு நீ அவனை தெரிந்து கொள். அவன் தங்கி தெரிக்கின்ற இடங்களை நீ அவனுக்கு ஆயத்தம் பண்ணு என்று தேவன் அவளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சற்று யோசிப்போம். அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன், சற்றும் கண்டிராத ஒரு பெண், அந்த குடும்பம். அவள் மிகுந்த ஏழையான ஒரு பெண். தன்னுடைய இணைஜன பந்துக்களிலிருந்து அவள் நீக்கப்பட்ட ஒரு பெண். உதவிக்கு அவளுக்கு மகனை தவிர, மகனுக்கு அவளுடைய தாயை தவிர 2 பேரும் மாறி மாறி அங்கு உதவி பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த ஊருக்கு போய், சாரிபாத் என்னும் ஊருக்கு போய், அங்கே போய் நீ தங்கியிரு. அங்கு ஒரு கைம்பெண் இருப்பால், அவளுக்கு உனக்கு போஷிக்கும்படி அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று எலியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த சாரிபாத் ஊருக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் ஒலிவ வாசலுக்கு முன்பாக அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவள் அவனை பார்த்து, எலியா அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவள் புறப்பட்ட போது அவளை நோக்கி, எனக்கு ஒரு அப்பத்தை செய்து கொண்டு எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த அப்பம் கொஞ்சம் அப்பம். அதற்கு இந்த வார்த்தையை கேட்ட அவள் தன்னுடைய வறுமையை, இயலாமையை சொல்லுகிறாள். ஆண்டவரே, நான் என் மகனும் இந்த அப்பத்தை புசித்து செத்துப்போவதற்கு எங்களுக்கு கொஞ்சம் மாவு இருக்கிறது. அதை அப்பம் சுடுவதற்காக நான் விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், தண்ணீர் கேட்ட அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவிலே எனக்கு ஒரு அப்பம் வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி என்று கேட்கிறார். எலியா சொல்லுகிறார், நீ போய் நான் சொன்னபடி நீ தண்ணீரும் எனக்கு அதில் ஒரு சிறு அப்பமும் கொண்டு வந்து எனக்கு கொடு. பின்பு நீயும் உன்னுடைய மகனும் அப்பம் சுட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்றால், விருந்தோம்பல். தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய பிள்ளைகள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை சாப்பிடுவதற்கு அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இப்பொழுது ஒரு ஏழை விதவியை, அந்த வீட்டிலே தரித்திரம், அந்த வீட்டிலே இயலாமை, அந்த வீட்டிலே ஒன்றும் இல்லாமை இருக்கும் பட்சத்தில் அந்த கொஞ்ச மாவு தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் இருப்பது, அதில் இவர் எப்படி கேட்கிறார் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவள் அப்படி நினைக்கவில்லை. தேவ மனுஷன் எலியா என்ன சொன்னாரோ அதை அவள் தண்ணீரையும் அப்பத்தையும் செய்து அவளுக்கு கொடுக்கிறார். பின்பு அவர்கள் அதை சாப்பிடுகிறார்கள். எலியா அதை சாப்பிட்ட பின்பு சொல்லுகிறார், உன் வீட்டில் அப்பமும் மாவும் எப்பொழுதும் குறையாது இருக்கும். நீ தண்ணீர் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி அவர்கள் சம்பாஷித்து கொண்டு எலியா தன்னுடைய பசியை ஆற்றிவிட்டு அங்கு இருக்கும்போது அவளுக்கு இருந்த ஒரு மகன்
சரீர பலவீனத்தினால் வியாதி அல்ல, ஏதோ ஒரு குறைவினால் அவன் மரித்து போய்விடுகிறான். அன்பு பிள்ளைகளே, எலியா சொல்லுகிற வார்த்தை, உன் வீட்டிலே அப்பமும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது என்று சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்த போது, அவளுக்கு ஒரு துர்ச்செய்தி, தனக்கு கொடுக்கப்பட்ட மகன் மரித்து விடுகிறான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவள் எலியாவை பார்த்து சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷனே, எனக்கு துக்கம் உண்டாவதற்காக என்னிடத்தில் நீ வந்தாயா? என் குமாரனை சாக பண்ணினாயா? எங்களிடத்தில் வந்தது ஏன் என்று கேட்கிறார். உடனே எலியா இந்த வார்த்தையை கேட்டு அந்த மகனை, அவளுடைய மகளை தன்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவளை அவன் மடியில் எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிற்கு அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் போட்டு, ஆண்டவரே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை நீ சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான். இந்த பிள்ளையின் மீது 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையில் ஆத்துமா அவனுக்குள் வர வேண்டும், நீர் அதை திரும்பி வர பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்துமாவை அவனுக்குள் திரும்ப அனுப்புகிறார். அவன் பிழைத்தான். அப்பொழுது மீண்டும் எலியா தன் பிள்ளையை எடுத்து அவனுடைய மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவன் தன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமான் கூப்பிடும் குரலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சத்தியத்திலே எலியா தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே மழை பெய்யாமல் செய்தார். மீண்டும் அவர் ஜெபிக்கும்போது மழை பெய்தது. காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்ட அவர் சாரிபாத் என்னும் ஒரு ஊருக்கு சென்று அங்கு ஒரு ஏழை விதவையின் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார். அவனுக்கு போஷிப்பதற்கு அந்த விதவைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். தேவன் பேசுகிறார். தேவன் அந்த விதவையினிடத்தில் பேசுகிறார், எலியாவினிடத்திலும் பேசுகிறார். அப்படி என்றால் தேவன் யாரை போஷிப்பதற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த இடத்தில், அந்த ஊரில் மழை இல்லை, தண்ணீர் இல்லை. ஆனால் இவளுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு சிறிய மாவு, கொஞ்சம் மாவு இருந்தது. அது அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் மட்டுமே இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எலியாவின் மூலமாக சொன்னபோது, நீ எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வந்து கொடு, பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் அதை நீ சுட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல், உன் வீட்டிலே எண்ணெயும் மாவும் இனிமேலும் குறையாது இருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நேருக்கு நேராக நம் மத்தியிலே பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ ஒரு வீட்டிற்கு போ, அங்கே உன்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நீ அங்கே தங்கியிரு. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அந்த வீட்டிலிருந்து புறப்படும் போது உன் காலின் தூசியை துடைத்து விட்டு வா. அந்த வீட்டிற்கு, அந்த இடத்திற்கும் அங்கு ஒரு சாபம் வரும் என்று ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் ஆண்டவரால் அனுமதி பெற்றதாக காணப்பட வேண்டும். நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் நமக்குள்ளாக வெற்றி வரும்படி உண்டாக்க வேண்டுமென்றால் நாம் அந்த அளவு விசுவாசத்திலே தேவனுக்கு தேறின பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என் எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாகவே நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:17-18 20வது சங்கீதம் 4வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட தேவ சமூகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மகளை நாம் பார்க்கிறோம். சாரிபாத் விதவை. புதிய ஏற்பாட்டில் நாயின் விதவை என்ற ஒரு விதவை இருக்கிறார். அவளும் அங்கு தன்னுடைய மகளை, அந்த வீட்டிற்கு சென்ற ஊழியக்காரருடைய மகளை அவள் இழக்க கொடுத்திருக்கிறாள். அது லூக்கா 7வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். இயேசுவானவர் அந்த ஊருக்கு கடந்து செல்லும்போது அங்கு 100க்கு அதிபதியினுடைய மகளை மரணத்தினின்று எழுப்பினதற்கு பின்பு அவள் அந்த நாயின் என்கின்ற ஊருக்கு போகிறார். அங்கு போகும்போது அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளை இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி நமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறதை கண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகிவிட்டார். ஆண்டவர் இதை செய்து முடித்திருக்கும் மறுநாளிலே நாயின் ஊருக்கு செல்லுகிறார். அங்கு அவருக்கு பின்னால் சீசர்களும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அந்த ஊரின் நுகப்பு வாசலிலே அவர் செல்லும்போது அங்கு ஒரு சவ ஊர்வலம் வருவதை அவர் பார்க்கிறார். யார் இது என்று கேட்கிறார். இந்த பெண் ஒரு கைம்பெண், தனக்கு இருந்த ஒரே மகனை இழந்து விட்டார். இப்பொழுது இவளுடைய சாட்சி நிமித்தம் இந்த ஊரார் அனைவரும் இந்த சாவுக்கு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு அந்த கைம்பெண்ணுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவர் அந்த பெண்ணின் மீது மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நிற்கும்படி சொல்லி, வாலிபனே எழுந்திரு என்று அவர் அவனிடத்தில் சொல்லும்போது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான்.
அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கு ஒரு மரண செய்தி, மரித்து போன ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புகிறார். அங்கு சாரிபாத் விதவை மரித்து போன ஒரு மகனை எலியா எழுப்புகிறார். இந்த 2 பேருமே பெயர் சொல்லப்படாத விதவைகள். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஊரார் அநேகர் அவளுக்கு பின் சென்றார். அப்படி என்றால் அந்த விதவை அந்த ஊருக்கு எவ்வளவு நல்லவளாக நடந்திருப்பாள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்த பலன் நம்மோடு கூட வர வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 செய்திகளிலும் நாம் கேட்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் 2 பிடித்த ஒரு விதவைகள் யார் என்றால், இந்த சாரிபாத் விதவையும் இந்த நாயின் ஊர் விதவையும். இன்றைக்கு 2 பிள்ளைகளுமே தங்களுடைய மகன்களை இழக்க கொடுத்தார்கள். ஆனால் தேவகரம் தேவ மனுஷனாகிய எலியாவை கொண்டு சாரிபாத் மகனை உயிர்ப்பித்தார். இங்கு ஆண்டவர் தாமே நாயின் விதவையை மகனை உயிர்ப்பித்தார். 2 எலியாக்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒன்று இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எலியாவாகவும், அங்கு எலியா தேவ மனுஷனாகவும் காணப்பட்டார் என்று நாம் அறிவோம். இந்த செய்தி நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு நாளும் நெகிழ விடாமல் அவர்கள் நினைத்த அந்த விசுவாசத்திலே அவர்களை காப்பாற்றுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், இதற்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் நல்லதொரு செய்தியை கேட்டோம். தேவ மனுஷனாக எலியாவும் உம்முடைய ஆறுதலின் கரமும் 2 மரித்து போன உயிர்களை எழுப்பியதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தெய்வமே, இந்த வல்லமையை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திலே உம்முடைய வல்லமை தங்கி ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்வதற்கு எங்களை ஜெபத்திலே உறுதிப்படுத்தும், எங்களை ஊக்குவியும். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை தள்ளிவிடாமல் இரும். என்னிடத்தில் ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று உம்முடைய நாம மகிமையை நாங்கள் பிரசித்தப்படுத்த எங்களுக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி தேவ ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை வல்லமையை நாங்கள் பெற்று என்றென்றைக்கும் நாங்களும் உம்மோடு இருப்பதற்கான ஒரு பலத்தை எங்களுக்கு தாரும். உம்மை விட்டு வழிவெளிக்கு செல்லாதபடி அந்த நல்ல குணங்களை எங்களுக்கு தந்து நாங்கள் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய ஒளி உண்மையில் உதித்தது என்று ஏசாயா பக்தன் சொன்னது போல அந்த எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பலத்தை எங்களுக்கு தந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் அந்த ஒளியினிடத்திலே கடந்து செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் வல்லமையுள்ளவர், நீர் ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று உம்மை குறித்து கேள்விப்படுகிறோம். அந்த வார்த்தைகளின்படி எங்களுக்கு நீர் இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ள கிருபை செய்யும். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் பெற்று இந்த நாளின் வாழ்க்கையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் இன்றைக்கும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு
தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த பலத்தை பெற்று தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.